நடிகர் சங்கத்திற்கு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று மறுபடியும் ஆரம்பித்துள்ளார் விஷால். நட்சத்திர கிரிக்கெட் போட்டியில் அனைத்து நடிகர்களையும் கலந்து கொள்ள வைத்து மக்களிடம் அதற்கான பணத்தை டிக்கெட் மூலம் வசூலிப்பதுதான் இவர்களின் எண்ணமாக உள்ளது. சினிமாவில் உள்ள சாதாரண நடிகர்கள் கூட கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் போது எல்லா நடிகர்களும் கொஞ்சம் பணம் போட்டு இந்த கட்டிடத்தை கட்ட முடியாதா என்ன? ரஜினி தொடங்கி அனைத்து நடிகர்களும் பணம் போட்டாலே கட்டிடத்தை பிரம்மாண்டமாக கட்டலாமே. மேலும் நடிகர்கள் ஒன்றிணைந்து ஒரு படத்தில் நடித்து அதன் மூலம் வருகின்ற பணத்தையும் சங்க கட்டிடம் கட்டுவதற்காக பயன்படுத்த போகின்றார்களாம். ஆக மொத்தம் தங்களின் நலனுக்காக கட்டப்படும் சங்க கட்டிடத்திற்கு பணம் கொடுக்க எந்த ஒரு நடிகரும் முன்வரவில்லை என்பதுதான் இதன் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சமீபத்தில் SBI சினிமாஸுடன் போட்ட ஒப்பந்தத்தை முறியடித்து நடிகர் சங்க நிலத்தை விஷால் அண்ட் கோ மீட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு செலவான 2.48 கோடிகளில் 2 கோடியை கடன் வாங்கித்தான் மீட்டிருக்கின்றனர். ஏன் வெறும் 2 கோடிகளை கூட தங்களின் எதிர்கால நலனுக்கு செலவிட எந்த நடிகரும் முன்வரவில்லையா? அல்லது அவ்வளவு ஏழையாக நடிகர் சங்கம் மாறிவிட்டதா என்று தெரியவில்லை. சரத்குமார் எதையும் விட்டு செல்லவில்லை என்று கூறிய விஷால் தற்போது நடிகர் சங்கத்தில் இருப்பு தொகை 48 லட்சம் இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். முன்பு ஒரு பிரச்சனையின் போது நாங்கள் மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க மாட்டோம், அது அரசின் வேலை என்று நடிகர்கள் கூறியிருந்தனர். குறிப்பாக விஷாலும் நாசரும் அவ்வாறு கூறியதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இவர்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்றால் மட்டும் மக்களிடம் வந்து நிற்பது ஏன்? எங்களுக்கு கட்டிடம் கட்ட உதவி செய்யுங்கள் என்று அரசிடம் போய் கேட்க வேண்டியதுதானே? இதனை கேள்விப்படும் ரசிகர்கள் நடிகர் சரத்குமார் நடிகர் சங்க கட்டிடம் கட்ட SBI சினிமாஸ் என்ற பெரும் நிறுவனத்துடன் மட்டும்தான் ஒப்பந்தம் போட்டிருந்தார். ஆனால் விஷால் கிரிக்கெட் போட்டி நடத்தி மக்களிடம் வசூலிக்க நினைப்பது சரியா என்று கேள்வி எழுப்புகின்றனர். நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டி அதில் என்ன மக்களா வந்து குடியேறப் போகின்றார்கள்? இல்லை, அதனால் மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கின்றதா? ஒரு பயனும் மக்களுக்கு இதனால் விளைய போவதில்லை என்பதே உண்மை.